Hi guys, welcome to Danny's Ideas. நம்ம சேனல் ஆரம்பிச்சு இது வந்து 25th வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேமரா ஸ்டாண்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ யூடியூப்ல எப்படி ப்ரோ வீடியோ ரெக்கார்ட் பண்றது அப்படின்னு. ஸோ அவங்களுக்காகவே இது ஸ்பெஷலான வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான திங்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, எந்த மாதிரி ஷேப் பண்ணுமோ. நெக்ஸ்ட் வந்து கோகோனட் ஆயில், இது வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து கன்ஃபார்மாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சிமெண்ட் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த பவுலில் வந்து கோகோனட் ஆயில் வந்து நம்ம எப்படி போர் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு எம்டி கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இது க்ளீனாக இருக்க பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம சிமெண்ட் போர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சிமெண்ட் போர் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. எடுத்த சிமெண்ட்டில் வந்து நம்ம இப்போ வாட்டர் போர் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போர் பண்ணின்னு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஸ்டிர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு போக போக வந்து நல்லா சிமெண்ட் பாகு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கைஸ், நம்ம எடுத்த பவுலில் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ தான் சிமெண்ட் வந்து அதில் லேயரில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த பவுல் சுற்றி நம்ம டேப் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து சிமெண்ட் அதுக்குள்ளே போர் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், நீங்களும் நல்லா போர் பண்ணுங்கள். போர் பண்ணிவிட்டு 1 day வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கைஸ், எக்ஸாக்டாக 1 day கழித்து நான் பொறுமையாக ரிமூவ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இது எதனாலனா கோகோனட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தனால தான். இப்போ வீட்டில் உப்பு காகிதம் பேப்பர் இருந்தால் நீங்கள் அது வந்து சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ரப் பண்ணுறோம். கைஸ், பொறுமையாக பண்ணுங்கள். எல்லாம் சுற்றி வந்து நல்லா பொறுமையாக பண்ணுங்கள். அப்போ தான் சர்ஃபேஸ் வந்து அழகாக இருக்கும், பார்க்க அவுட்லுக் வந்து சூப்பராக இருக்கும். கைஸ், நீங்களே பார்க்கலாம் சர்ஃபேஸ் ஃபினிஷ் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு. நீங்கள் பொறுமையாக பண்ணுறதுல தான் இருக்குது கைஸ். கலரிங்காக நான் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த பெயிண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். கைஸ், உங்கள்கிட்ட பெயிண்ட் ப்ரஷ் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லையானா நீங்கள் வந்து இந்த மாதிரி காட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈஸியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. மேக்ஸிமம் க்ளவுஸ் மாதிரி பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணிக்கோங்க. கைஸ், பெயிண்ட் பண்ணியாச்சு. பெயிண்ட் பண்ணிவிட்டு ஸோ பாருங்கள் சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான டிசைன் நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து ஆயில் பெயிண்ட் வச்சு யூஸ் பண்ணோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். கைஸ், உங்கள்கிட்ட செல்ஃபி ஸ்டிக் இருந்தால் நீங்கள் அந்த ஹோலில் நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் எந்த ஒரு ஷேக்கும் இல்லை கைஸ். நான் இப்போ உங்களுக்கு வீடியோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள் எந்த ஒரு ஷேக்கும் இல்லை. உங்களுக்கு நல்லா ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் கைஸ் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணால். சப்போஸ் உங்கள்கிட்ட செல்ஃபி ஸ்டிக் இல்லையானா நெக்ஸ்ட் நான் எப்படி காமிக்கிறேன் பாருங்கள். செல்ஃபி ஸ்டிக் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்கோங்க. இந்த பைப்பில் வந்து நான் ஆல்ரெடி இங்கே பாருங்கள் வி ஷேப்பில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபோன் இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ், பாருங்கள் ஃபோன் பர்ஃபெக்டாக பேலன்ஸாக ப்ளேஸ் ஆகிருக்கு. எந்த ஒரு ஷேக் இல்லாமல் இருக்குது பாருங்கள். ஸோ கைஸ், நீங்கள் இது வந்து இன்னொரு விதமாகவும் யூஸ் பண்ணலாம். பாட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாட்டில் ஃப்ளவர் செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.